இளைஞர்களை வழி நடத்துகின்ற மாநாடுங்க. இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறேன்னு சொல்லிட்டு, அங்க என்ன பண்ணீங்க? அவர் குடும்பம் தான் வந்தது. குடும்ப விழா தான் நடந்தது. அன்புமணி போடுறார். Facebookல முகநூல்ல. என்னுடைய தலைமையில் மாநாடு நடைபெறுன்றார். அடுத்த 5வது நிமிஷம் ராமதாஸ் போடுறார் Facebookல. என்ன என்னுடைய தலைமையில் தான் நடைபெறணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்சு யார் போடுறது? சௌமியா அன்புமணி. என்னுடைய கணவர் தலைமையில் தான் அன்புமணி ராமதாஸ் தான் நடைபெறும். இதெல்லாம் இருக்குது, ரெக்கார்ட் இருக்கு, வேணா நான் தரேன், நீங்க பாருங்க. அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குது? இவன் என்ன பண்ணா? இடஒதுக்கீட்டுக்காக ராமதாஸ் ஏதாவது செய்திருக்கானா? அன்புமணி செய்திருக்கிறானா? நான் தானே வழக்கு தொடுத்து அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். 10.5% என்பது நான் பெற்ற பிள்ளை. ரவுடி பையன் ஒரே பத்திரிகையில் 4 பேரை கூட்டிட்டு என்னால் தான் வந்ததுன்னு சொல்றான். அயோக்கிய சிகாமணி, நீ எல்லாம் ஈனப்பிறவியாடா நீ? நான் கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேன், உங்களை 2 பேரையும் கேட்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10.5% பெற்றெடுத்தது நான், அதற்காக வழக்காடியது நான், அதற்காக எல்லா செயல்களும் செய்தது நான். அன்னைக்கு பேசப்பட்ட அந்த மேடையில் பேசப்பட்ட அனைத்து விவகாரங்களும் நான் 55 ஆண்டு காலமாக செய்ததைத்தான் முழுங்கிட்டு வாந்தி எடுத்து அவங்க செய்கிறாங்க. செஞ்சா மாதிரி காமிக்கிறாங்க. நீ இவ்வளோ சொல்கிற ஊர் தாலி எர்த்த பையன், ரவுடி பையன், நீ இன்னும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க. நீ என்ன செஞ்ச? இடஒதுக்கீட்டுக்காக என்ன செய்திருக்கிறாய்? இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறாய்? செய்யாதவனை திருடனை திருடன் என்று சொல்லுகிற தகுதி எனக்கு இருக்கிறது. என்னுடைய இதுவை அபகரிக்கின்ற பொழுது என்னுடைய செயலை, நான் உழைத்த உழைப்பை நீ திருடுறன்னா எல்லாரும் தானே சொல்றாங்க. ராமதாஸ் நீ அயோக்கிய சிகாமணி என்பது ஊரறிந்த ரகசியம். சமுதாயத்துக்காக செய்தேன் என்று நீ சொல்லாத. நீ இருள சமுதாயத்தை சார்ந்தவன். உன் அப்பனை யார்? நீ சொல்லு. நான் அதுதானே கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் கூட கேட்கிறேன், நீ எந்த ஜாதி சர்டிஃபிகேட்ல படிச்சிருக்கிற? சொல்லு. நீயே ஒரு ஃப்ராடு. நீ இந்த சமுதாயத்துக்கு செய்ய போறியா? ராமதாஸ் என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுனாலையும், நீங்கள் 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரில் இடம்பெற்று இருந்ததுனாலையும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் செய்தியாக வருது. சரி, அன்புமணிக்கு ராமதாஸ் அவங்க 2 பசங்களையும் வர சொல்லுங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். நீ வேற, நீ எவன்தோ வச்சிருந்ததை இது பண்ணிட்டு பண்ற. நீ எல்லாத்தையும் இன்னொருத்தந்த தாவ அறுத்து அவன் தாலி அறுத்து அவனை பிடிங்கின்னு வந்த. பசுமை தாயகம் யாருது? சீரனுடையது. சீரனுடைய மருமக சீனிவாசராவ் வச்சிருந்தது அபகரிச்சுட்டு கொண்டு இப்போ யாருக்கிட்ட? அன்புமணி கிட்ட இப்போ சௌமியா கிட்ட இருக்குது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய CN ராமமூர்த்தி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த முன்னோடியாக இருந்தவர். ஒரு நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயாவோடு நீங்கள் உடன் இருந்து அந்த சமூகத்திற்காக நீங்கள் அவரோடு இருந்து பாடுபட்ட ஒரு முன்னோடிகளில் நீங்களும் ஒருவர். கடந்த வாரம் அந்த சித்திரை முழுநிலவு திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடந்துச்சு. அந்த மாநாடுலாம் பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்க வன்னியர் சமூகம்லாம் அவரை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. வந்த கூட்டம் அது சொல்லலையே சார். அவர் பின்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கான ஒரே தலைவர் ராமதாஸ் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்ற அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க சார். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கி வச்ச தலைவர் நான், கரெக்டுங்களா? ராமதாஸ்லாம் எப்பயுமே சங்க காலத்துலேருந்து போகிற ஒரு சண்டே லீடரு. ஸோ இதெல்லாம் நாங்கள் வளர்த்து வச்சுட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காதனால வந்தோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தை நான் தானே அங்கே இருந்து எல்லாம் பண்ணேன். ஸோ நீங்கள் ராமதாஸ் ஏதோ நிறுவனர் அப்படி பண்ணிட்டாரெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் 10 ஆண்டு காலம் உழைச்சி அதை வளர்த்து அங்கே ராமதாஸனுடைய செயல்பாடுகள் பிடிக்காததுனால நான் சமுதாயம் பணி செய்வேன், சத்திரிய தர்மம் காப்போம். இந்த மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே, மக்கள் இது என் பின்னாடி வேலை செய்வதை விட மக்கள் பின்னாடி இருந்து அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கு கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, மற்ற பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வரணுன்றதுக்காக அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கும். இந்த பணி என்பது 50 ஆண்டு கால பணி. ராமதாஸ் எதை செய்திருக்கிறார்? ஏதாவது ஒரு வேலை விடுங்க. என்ன சொன்னாங்க? ராமதாஸ் பின்னாடி அங்கெல்லாம் இல்லை. யார் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். அவங்க தவிர வேறு யார் இருக்காங்க? இப்போ மாநாடு என்ன மாநாடு? வன்னிய இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற மாநாடுன்னு கூப்பிட்டு எந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டினீங்க? அங்கே வந்தவங்கெல்லாம் வன்னியர்கள் வந்தாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இல்லையே.
அழைத்து வரப்பட்ட கூட்டம். இப்போ இதே 1988 மகாபலிபுரம் கடற்கரையில் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். நான் தான் நடத்துகிறேன். அதுக்கு வந்து அந்த இளைஞரணி செயலாளர் சம்பத்து, இளைஞரணி தலைவர் கோசு மணி போன்றவர்கள்லாம் அதில் பங்கேற்று 6 மாத காலம் அங்கே தங்கியிருந்து பண்ணோம். அது இயற்கையான மாநாடு. ஒரு 20,00,000 பேர் அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கின்ற அத்துணை வன்னிய சமுதாயத்தை சார்ந்த கிராமங்களிலிருந்து வந்தவர்கள், அவங்க வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற கிராமிய கலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை எல்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்தி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு மாவட்டமா, இப்போ ஒயிலாட்டம், குயிலாட்டம், அப்புறம் வந்து புலியாட்டம் இந்த மாரி உள்ளதெல்லாம் அங்க பண்ணி வந்து கரகாட்டம்லாம் வச்சுட்டு வந்து பண்ணாங்க. சிறப்பா இருந்தது. அமைதியா இருந்தது. எந்த யாருக்கும் தொல்லை கிடையாது, தொந்தரவு கிடையாது. சகோதர சமுதாயத்தையும் அரவணைச்சு அந்த டைம்ல நாங்க பண்ணோம். அந்த மாநாட்டினுடைய ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் புறக்கணிப்பு. 1988ல தேர்தலை புறக்கணிக்கின்ற மாநாடு அறிவிப்பு யார் பண்றது? சிஎன் ராமமூர்த்தி தான் பண்றார். நான் தான் பிரகடனம் பண்ணேன். அதில் வந்து அவங்க வந்தவங்ககிட்டலாம் சத்தியமும் வாங்குறோம். சத்திரிகளே நீங்கள்லாம் ஓட்டு சாவடிக்கு செல்லக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. ஜனநாயக கடமை வந்து இருந்தாலும் நமக்கு வந்து இதில் பாதிப்பு இருக்கிறது. அதனால் இந்த ஒரு முறை நீங்கள் நின்னு அதெல்லாம் கேட்டு தானே பண்ணோம். அதுக்கப்புறம் தானே தேர்தல் புறக்கணிப்பு வெற்றிகரமாக நடந்தது. அது பிறகு தானே வெற்றிகரமாக நடந்த பிறகு தான் ஆட்சி வந்து யாருக்கு வருது? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் வந்து ஆட்சி அமைச்ச உடனே 43வது நாள் அழைத்து என்ன தானே அழைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்குறாரு. கையெழுத்து வாங்கி அப்படி தானே எம்பிசி ஒதுக்கீடா சார்? ஆமாம், எம்பிசி ஒதுக்கீடு 108 ஜாதிகளுக்கு. அப்போது செஞ்சதெல்லாம் யார், போனது யார்? இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அதற்கு அடுத்து நின்ற தேர்தலில் தான் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 10% ஓட்டுக்களை வாங்கினது யார்? நாங்கள் இருந்து எல்லாம் நடத்தி வைக்கின்ற பொழுது தேர்தலில் போட்டியிட்டு வந்தீங்க. இப்போ எத்தனை சதவீதம் இருக்குது? கழுதை தேர்ந்து கட்டுரும்பாயி அப்படியே குறைஞ்சிட்டு 1% கீழே வந்தது. அதான் ஐயா சொன்னார், மருத்துவர் ஐயா அவர்கள். நம்ம தனிச்சு நிற்கும் போதே 4 சீட்டு வாங்கணும். இப்போ வந்து கூட்டணியோடவே 5 சீட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது யாரை சொல்லணும்? சுய விமர்சனம் தான் வச்சிருந்தார். இல்லை சுய விமர்சனம் இல்லை. அது யாரும் வேலை செய்யலை. அவங்க பையனை தானே சொல்கிறாரு. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த மாநாடு ஃபுல்லாக என்ன இளைஞர்களை வழி நடத்துகின்ற மாநாடுங்க, இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணீங்க? அவர் குடும்பம் தான் வந்தது, குடும்ப விழா தான் நடந்தது. ஸோ அதில் வந்து என்ன பேசுகிறாரு? யாரும் வந்து இப்போ வந்து அன்புமணியை தான் திட்டுறாரு. என்ன சொல்லி திட்டுறாரு? எடுத்த உடனே பெரிய வீடு இருக்குது, 2 மாடி வீடு இருக்குது, சொல்கிறாரு. 2 சொகுசு கார் இருக்குது அவருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு? சொகுசு காருக்கு வீடு இருக்குது, 4 ஃபோன் இருக்குது, பெரிய காஸ்ட்லி ஃபோன் 4 ஃபோன் எல்லாம் அன்புமணி கிட்ட இருக்குது தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த வீடு வந்து போன ஆண்டு மார்ச் மாதம் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளதை வந்து 23 கோடி ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணி சௌமியா அன்புமணி பேரில் வாங்கியிருக்காங்க. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? அன்புமணி எங்கே வேலை செய்யலாம்? அவ்வளோ வருமானம் வந்தது எப்படி? சரி, அதுக்கு அடுத்தது பக்கத்திலேயே வந்து 7 கோடி பதிவு பண்ணாலும் அது 25 கோடி ரூபாய் சொத்து சௌமியா அப்பா பேரில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கு வந்து எழுதுது அந்த பண்ணை வீடு சொல்கிறாங்க இல்லைங்களா? அங்கே தான் நான் ஒரு அலுவலகம்லாம் வச்சுருக்கேன்னு சொன்ன அந்த வீடு. ஸோ நீங்கள் வந்து என்ன அதை தான் சொல்கிறாரு. உனக்கு 2 மாடி வீடு இருக்குது, புரியுதுங்களா? உனக்கு 4 ஃபோன் இருக்குது, 2 சொகுசு கார் இருக்குது. என்கிட்ட யாரும் ஏமாற்ற முடியாது. கட்சிக்குள்ளேயே தனி அணி வச்சுக்குது, கட்சிக்குள்ளேயே நீங்கள் வந்து கூடி பேரம் பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பார்த்துக்கோ தம்பி, பார்த்துக்கோ கண்ணா அப்படின்லாம் சொல்கிறாரு, பேசுகிறாரு. அது யாரை த்ரெட்டன் பண்ணுறாரு? அன்புமணி தான் த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு அளவுக்கு மீறி பேசியிருந்தால் அந்த நெறியாளர் வந்து இவர் இந்த சிஆர் பாஸ்கரன் சொல்லிட்டு அவர் பண்ண அவர்கிட்டே சொல்லிட்டார்ல அன்புமணி, அந்த கிழமை ஏதாவது தப்பாக பேசினா டப்புன்னு வந்து மைக்கை நிப்பாட்டி விட்டுடு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவங்களும் எதுவும் வரலையே. சரி, மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? கரெக்டாக 3 மணிக்கு ஒரு பதிவு வருது. என்ன பதிவு வருது? அன்புமணி போடுறார் ஃபேஸ்புக்கில் முகநூலில், என்னுடைய தலைமையில் மாநாடு நடைபெறுன்றார். அடுத்த 5வது நிமிஷம் ராமதாஸ் போடுறார் ஃபேஸ்புக்கில், என்ன என்னுடைய தலைமையில் தான் நடைபெறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் கழிச்சு யார் போடுறது? சௌமியா அன்புமணி, என்னுடைய கணவர் தலைமையில் தான் அன்புமணி ராமதாஸ் தான் நடைபெறணும். இதெல்லாம் இருக்குது, ரெக்கார்ட் இருக்க வேண்டாம், நான் தரேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் அடுத்தது ஒரு 4-5 பேர் சௌமியாவுக்கு வேண்டியவங்களாம் போடுறாங்க. ஸோ இப்போ கட்சி வந்து அன்புமணியினுடைய மனைவி அபகரித்து வச்சுக்கிறதா, இல்லை வந்து முகுந்தனுக்கு கொடுக்கறதா? இப்போ இதுதான் பிரச்சனை. கட்சியில் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும், எடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெட்ட வெளிச்சமாக போச்சு. கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் வழி அனுப்புகிறீங்க. வந்தவெல்லாம் வேதனையில் தானே போகிறாங்க.
இவன் குடும்ப பிரச்சனைக்கு நம்மளை கூட்டு வந்து எங்களுக்கு இன்னும் வழிகாட்ட போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அனுப்புனா அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள். இல்லை, உட்கட்சியில் நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல் பல பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம வெளிப்படையாக பொது வெளியிலேயே வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த கூட்டத்தில் சில முக்கியமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதல்லவா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் சமூகத்திற்கு துரோகம் இழைத்திருக்கிறது, இத்தனை ஆண்டுகாலம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த ஊம ஜனங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி நீ கேட்குறாங்க இல்லையா? எனக்கு வாக்குறுதியே கொடுத்துருந்தாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10.5 தர்றேன்னு சொல்லி. அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குது? இவன் என்ன பண்ணா? இடஒதுக்கீட்டுக்காக ராமதாஸ் ஏதாவது செய்திருக்கானா? அன்புமணி செய்திருக்கிறானா? நான் தானே வழக்கு தொடுத்து அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். 10.5% என்பது நான் பெற்ற பிள்ளை. எப்படி வழக்கு நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்றம் செய்ய சொன்னதை தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இவன் என்ன பண்ணுறான்? ரவுடி பையன் ஒரே பத்திரிகையில் 4 பேரை கூட்டிட்டு என்னால் தான் வந்ததுன்னு சொல்கிறான். ஐயோக்கே சிகாமணி, நீ எல்லாம் ஈனப்பிறவியாடா நீ? நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன், உங்களை 2 பேரையும் கேட்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10.5% பெற்றெடுத்தது நான், அதற்காக வழக்காடியது நான், அதற்காக எல்லா செயல்களும் செய்தது நான். நீங்கள் சொன்ன மேடையில் சொன்ன எல்லாத்துக்குமே நான் தானடா காரணம், நான் தானே அதை செஞ்சுருக்கிறேன். சொல்லுங்கள், பொதுவெளியில் சொல்லுங்கள். நீ இவ்வளோ சொல்கிற ஊர் தாலி எந்த பையன், ரவுடி பையன், நீ இன்னும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க. நீ என்ன செஞ்ச? இடஒதுக்கீட்டிற்காக என்ன செய்திருக்கிறாய்? இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறாய்? ஒன்று விரல் விட்டு சொல்லுங்கள். இந்த ராமதாஸாக இருக்கட்டும், அன்புமணியாகட்டும், அவனும் ஒன்றும் செய்யலையே. நான் செய்ததைத்தான் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் நான் பச்சையாக சொல்லணும்னா, அன்னைக்கு பேசப்பட்ட அந்த மேடையில் பேசப்பட்ட அனைத்து விவகாரங்களும் நான் 55 ஆண்டு காலமாக செய்ததைத்தான் முழுங்கிட்டு வாந்தி எடுத்து அவங்க செய்கிறாங்க. செஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க. 70 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். என் முன்னோர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்தவர்களை எல்லாம் நான் தானே பண்ணியிருக்கிறேன். அதை தானே நீங்கள் செய்கிறீங்க. இப்போ என்ன சொல்லி செய்கிறீங்க? அவங்க வன்னிய சமூகத்திற்கு ஒன்றுமே செய்யலை, வஞ்சித்ததாகவே இருந்தாலும் ஏன் இந்த கடுமையான வார்த்தைகளோடு அவர்களை? இல்லைங்க, செய்யாதவனை திருடன் என்று சொல்லுகிற தகுதி எனக்கு இருக்கிறது. என்னுடைய இதுவை அபகரிக்கின்ற பொழுது என்னுடைய செயலை, நான் உழைத்த உழைப்பை நீ திருடுறன்னா எல்லாரும் தானே சொல்கிறாங்க. ராமதாஸ் நீ அயோக்கிய சிகாமணி என்பது ஊரிருந்த ரகசியம். நான் அது பேசலை. சமுதாயத்துக்காக செய்தேன் என்று நீ சொல்லாத. நீர் இருள சமுதாயத்தை சார்ந்தவன். உன் அப்பனை யார் நீ சொல்லு. நான் அதுதானே கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் கூட கேட்குறேன், நீ எந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் படிச்சிருக்கிற சொல்லு. நீயே ஒரு ஃப்ராடு. நீ இந்த சமுதாயத்துக்கு செய்ய போறியா? நீ சொல்ற இஸ்லாமியர்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அருந்ததிற்கு வாங்கி கொடுத்தேன் என்றால் ஏன்டா வன்னியர்களுக்கு வாங்கி தரவில்லை என்று சாதாரண ஆள் கேட்பானா? கேட்க மாட்டானா? அதைத்தானே நான் கேட்குறேன். ஸோ சொல்லுங்க, ஏதாவது நீ எங்கே போய் பார்த்த? பிஜேபி கிட்ட நாங்கள் சொன்ன உடனே அப்படியே போட்டாங்க. நீ முதல்ல என்ன சொன்ன? பிஜேபிக்கு கூட்டணிக்கு போகும்போது என்ன சொன்னேன்? சூரியத்துக்கும் கீழே தான் மதிப்பெண் கொடுப்பேன். அப்புறம் அடுத்தது அவங்க எதுவுமே பேசலை. இடஒதுக்கீடு சமுதாயங்களுக்குள்ள சண்டை வரும், அதனால ஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பே நடத்த முடியாதுன்னு சொன்னாங்களே. இப்போ நாங்கள் சொன்ன ஒன்று கொடுத்தோன்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டு காலம், 11 ஆண்டு காலம் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ இவரை மட்டும் விமர்சனம் பண்றீங்க. எல்லாரும் கட்சிகள் இப்போ திமுகவும் அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தது தான் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த கோரிக்கை விளைக்கிறாங்களோ அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இல்லை, ராமதாஸுக்கு அது ஏதாவது எல்முனை அளவு சம்பந்தம் இருக்கிறதா? இருக்காருல்ல. இல்லை, எதுவும் பேசலை. எங்க பேசினா? அவன் பேசவே இல்லையே. நான் தானே பேசிட்டு இருக்கேன். பேசவே இல்லை. பேசியிருந்தா நானே சொல்லுவேன் ராமதாஸ் பேசணும் அப்படின்னு. அவருடைய கோரிக்கை நாங்களாம் இருக்கும் போது 20% ஒதுக்கீடு தனியாக கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போராடணும். அதே மாதிரி மத்திய அரசில் 2% ஒதுக்கீடு. ஆனால் அதெல்லாம் ஏதாவது பண்ணாங்களா, பேசுகிறாங்களா? ஒதுக்கீடை பற்றியே பேசலை. இன்றைக்கு அடுத்த தேர்தல் வருகிறது, பேரம் பேச வேண்டும் என்பதற்காக தானே அதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ராமதாஸுக்கு இதுக்கு அது என்ன சம்பந்தம் இருக்குது? அன்புமணிக்கும் இடஒதுக்கீடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதுக்காக என்ன பண்ணார்கள்? போராடினா வரும்னா நீங்கள் சொல்கிறீங்களே, போராடினால் எப்படி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நான் தான் வழக்கு போட்டு எல்லாம் ஜெயிச்சு ஃபைனல் ஆர்டரே வாங்கி கொடுத்துருக்கேன். இவர் ஜனார்த்தனம் தான் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை வந்தால் தான் அரசு, தமிழக அரசு செய்ய முடியும். இன்றைக்கும் எல்லாம் தயாராக இருக்கிறது. என்னைக்கு ஒன்றால் அறிவிக்கலாம், ஒரு பைசா செலவு இல்லாமல். ஆனால் ஏன் ராமதாஸ் கேட்கறதுனால, என்னால் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு குதிப்பான்றதுனால தான் அவங்க கொடுக்காம இருக்கிறார். முதலமைச்சர் வனம் அது மாதிரி இருக்குது. அதுக்கு யார் காரணம்? கெடுப்பது, குட்டிச்சவராக்குவது, இந்த சமுதாயத்துக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுவது, இந்த சமுதாய மக்களை ஒரு தப்பான எண்ணத்தில் இருப்பது. நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், நான் இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா செயல்களையும் 55 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறேன். ராமதாஸ் என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுனாலையும், நீங்கள் 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரில் இடம்பெற்று இருந்ததுனாலையும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் செய்தியாக வருது. சரி, அன்புமணிக்கு ராமதாஸ் அவங்க 2 பசங்களையும் வர சொல்லுங்க, நான் பேட்டி கொடுக்குறேன், எடுங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லட்டும். ஏதாவது ஒரு சின்ன அளவாது
எல்புனை அளவாவது இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஏதாவது செய்திருக்கிறார்களா? விரலோட சொல்லுங்க. இல்லையே. ஏதாவது செய்ததா சொல்லுங்கள். நீ மத்திய அமைச்சராக இருந்தாய். 520 பேர் எம்பிபிஎஸ்க்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒருவனுக்காவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருக்கியா? எல்லாம் வித்திங்க தானே. ரயில்வே மந்திரியாக இருந்தான் ஏகே மூர்த்தி. என்ன பண்ணீங்க? 5000 போஸ்ட் வந்தது. அப்ப யாரு? ஏகே மூர்த்தி இருக்கும்போது யார் இருந்தது? நிதிஷ்குமார். 500 போஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமாக வித்துட்டு காசு வாங்கின்னு வந்துட்டீங்க. இன்றைக்கு கலாசி வேலையில் கூட அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து போகிறவன் யாரு? பிஹாரி. அதே மாதிரி ஏகே அந்த அரங்கவேலு அவர் வந்து ஐஏஎஸ் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், கன்ஃபர்ட் ஐஏஎஸ். அவர் என்ன பண்ணார்? அவர் ரொம்ப பெரிய திறமசாலின்னு. அவர் என்ன பண்ணார்? லாலு கிட்ட 7000 போஸ்ட் வந்தது மொத்தமாக அவர்கிட்டே வித்துட்டு காசு வாங்கி வந்தார். இது தானே பண்ணீங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இன்ச்சு ரயில்வே ட்ராக்கு ஏதாவது புதுசாக போட்டிங்களா? இல்லை. இந்தியா முழுக்க மீட்டர் கேஜ் வந்து பிராட் கேஜாக பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எச்சம் இது. கடைசியாக வரும்போது நடந்ததே தவிர நீங்கள் அப்போ இருந்தீங்க. மற்றபடி நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்து செய்தீர்களா? செய்யலைங்க. எதுவும் பண்ணலை. நான் அதனால தான் சொல்கிறேன், நீ அதுலேயும் செய்யலை, எதிலையும் செய்யலை, எதிலையும் செய்யலை. கோல் மினிஸ்டராக யார் இருந்தது? என்டி சண்முகம். என்எல்சி பிரச்சனை தீர்த்து வச்சிங்களா? இல்லை அவங்களுக்கு வீடு இழந்தவருங்க நலம் கொடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தீங்களா? சரியா? இல்லை வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? இல்லை. நான் தானே வழக்கு போட்டு இன்றைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வந்திருக்கிறேன். நீதிமன்றம் சொல்லிடுது இல்லை, யாரெல்லாம் நிலம் கொடுத்து வேலை வாய்ப்புக்காகவோ காம்பன்சேஷனுக்கு காத்து கொண்டு இருப்பவர்கள் இவருடைய வழக்கினுடைய என்னை அறிவித்து நீங்கள் வந்து கோர்ட் அணுகுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிட்டாங்கல்ல. இல்லை வேற எங்கே நீங்கள் போராட்டம் என்ன பண்ணீங்க? நெய்வேலியிலேருந்து யாராவது ஒரு ஆள் கலந்துக்கினானா? அன்புமணி போராடும் போது பிடிச்சி போய் எங்கே போட்டாங்க? பாளையங்கோட்டை ஜெயிலையும் மதுரை ஜெயிலையும். அவங்களாம் யார்? விழுப்புரங்காரங்களும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தான். அந்த இது நெய்வேலியிலேருந்து யாரும் போய் கைதாகலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில் வந்தது செய்தியெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது புழுவுறுது எவனாவது ஒருத்தருக்கு. இப்போ வந்து நிறைய நீங்கள் எடுத்துங்க. 8 வழிச்சாலை அது யார் செஞ்சது? 8 வழிச்சாலைக்காக நாங்கள் போராடுவோம், ஒன்றும் பண்ண மாட்டோங்க. 8 வழிச்சாலைக்காக முதல்ல கேஸ் போட்டது பூவுரைக்கு நண்பர்கள், சுந்தர்ராஜ். இவங்க இம்ப்ளீட் ஆகிக்குவாங்க. ஆனால் ஒன்று இவங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது, மீடியாவினுடைய வீச்சு என்பது அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு போயிட்டு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? மது கடைகள் கூட எங்களால் தான் மூடினாங்க. அது யார் அதுக்கு வந்து வழக்கு போட்டது? மே 17 இயக்கம். அதை போட்டாங்க. எல்லாம் வந்து மது வழக்கு என்ன மூடினாங்க? 500 கடைகள். 500 கடைகள் அது மூடுறதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா? இது பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க? நீ வந்து யாரை மூலத்தை அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த தொழிற்சாலைகள் இருக்குது இல்லையா, அதை அடைக்கணும். இந்த அரசு நிர்பந்தம் பண்ணி பண்ணணும். அது பண்ணல. நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, மதுகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கடைகள்லாம் பூட்டு போடுறதெல்லாம் போராடினீங்க. மகளிரை கொண்டு வந்து போராடினீங்க. விதவைகள் நிறைய இருக்கிறாங்கன்னு நீங்கள் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணி அவங்க தாலியெல்லாம் அவுத்து போட்டுட்டு வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணாங்க. போராட்டம் 12 மணிக்கு ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே அது 1 மணிக்கெல்லாம் எல்லாம் பீர் குடிக்கணுங்க போட்டை பிடிச்சி போட்டாங்க. இந்த மாதிரி தான் வேலை செய்கிறீங்களே தவிர நீங்கள் எதுவுமே பண்ணலையே. சரி, நான் வந்து இப்போ இங்கே உங்களுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சரி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய இந்த சுய லாபத்திற்காகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர அந்த சமூகத்திற்கு அவர்கள் எந்த செயலும் செய்யவில்லை. மேலும் அதிகாரத்தில் இருந்தபோதும் அவர்கள் செய்யவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் நீங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறீர்கள். இப்போது தொடர்ச்சியாக இல்லைங்க. இப்போ 3 ரூபாய்க்கு நான் ஊசி போட்டேன், நீ 2 ரூபாய்க்கு தானே ஊசி போட்டுருந்தேன். அன்றைக்கு ஒரு விவசாயினுடைய கூலி வந்து 2 ரூபாய், அதை தான் நீ வாங்கிட்டு இருந்த. நான் தான் சைக்கிளில் போய் 10 வருஷம் நான் போய் பண்ணேன்டா. என்ன மாதிரி இளைஞர்கள் தமிழகம் முழுக்க பயணித்து வந்து நாங்கள் செஞ்சது சண்டே வந்து ஒரு நாள் வந்துட்டு காமிச்சிட்டு போயிட்டு, நீ வயசில் மூத்தவன்றதுனால உன்னை பண்ணி விட்டாங்களே தவிர நீ எந்த ஊருக்கு நீ போய் கிளை அமைத்தவர்களாக நாங்கள் அதுக்காக பாடுபட்டவங்களாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களாம் யாரையாவது பார்க்குறீங்களா? அந்த இளைஞர் இதில் இருந்தவர் என்ன உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஏதாவது ஒரு அழைப்பிதழ், அவருக்கு ஒரு மரியாதை, அந்த இளைஞரணி தலைவருக்கு ஒரு மரியாதை, இந்த இவருடைய சொத்தெல்லாம் இழந்து போன காசிநாதன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு சமூகத்திற்காகத்தான் அந்த கட்சி நடத்துகிறார் என்ற ஒரு விமர்சன பார்வை இருந்தாலும், அவர் தங்களை வந்து நாங்கள் ஒரு பொதுவான ஒரு கட்சியாக நாங்கள் எல்லா சமூகத்திற்கும் நாங்கள் பாடுபடுகிறோம் என்ற ஒரு முழக்கத்தை தான் அவர்கள் முன்வைப்பார்கள். இப்போது அந்த மாநாட்டில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேச்சு ஒரு வைரலானதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக நமக்குன்ற ஒரு புராண பின்னணி ஒன்று இருக்குது, நாம் எல்லாம் அக்னியில் பிறந்தவர்கள்.
இந்த புராண பின்னணி வெங்காய பின்னணி நம்ம ஒரு சத்திரியர்கள். நான் சொல்கிறேங்க, சத்திரிய வெங்காயம் நீ என்ன பண்ணுற. நான் 1882 நான் சொல்ல 1882 வந்து அப்போ வந்து மகா சங்கம் ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கிற அக்னி கலசம் அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன சொல்கிறான், ராமதாஸ் தான் இதை கண்டுவே பிடிச்சாரு, எதை அக்னி கலசத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு சின்னம் பண்ணாருன்னு பேசுகிறீங்க. அதே மாதிரி தான் இவரும் யார் அன்புமணி வந்து புராணத்தை பேசுகிறார். எல்லாருக்கும் 16 புராணம் இருக்குது. சிவபுராணம், விஷ்ணு புராணம், எல்லா புராணம் இருக்குது. வன்னிய புராணம் இருக்குது. வன்னிய புராணத்துலேருந்து யாகபீடத்தில் தான் வந்தான், 32 விருதுகளோடு தோன்றினார்ன்றது நான் சொல்லி அதை தான் என் சின்னமாகவே வச்சுருக்கேன். புரியுதுங்களா? நீ வந்து வேற, நீ வந்து எவன்தோ வச்சிருந்ததை இது பண்ணிட்டு பண்ணுற. நீ எல்லாத்தையும் இன்னொருத்தந்த தாவ அறுத்து அவன் தாலி அறுத்து அவனை பிடிங்கின்னு வந்த. பசுமை தாயகம் யாருது? சீரனுடையது. சீரனுடைய மருமக சீனிவாசராவ் வச்சிருந்தது அபகரிச்சுட்டு கொண்டு வந்து இப்போ யார்கிட்ட, அன்புமணிக்கிட்ட வந்து இப்போ சௌமியா கிட்ட இருக்குது பசுமை தாயகம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாட்டாளி கட்சி. பாட்டாளி கட்சின்னு வச்சிருந்தது யார்? ஏகே நடராசன். அவர் தான் 1 இயர் குரு. அவர்கிட்டேருந்து இது பண்ணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆச்சு. ஸோ நீங்கள் எது எடுத்தாலும் இது வந்து வேற ஒருத்தர். இப்போ ட்ரிபிள் எஸ்னா ஏகே நடராசன், சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. அதே மாதிரி தான் SISன்னு சொல்லிட்டு பண்ணி நீங்கள் பண்ணீங்க. அந்த சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியில் 1986 நீ என்னவா இருந்த? நான் சொல்கிறேன், நிறுவனர் 80 86 என்னவா இருந்த? திண்டிவன நகர அமைப்பாளர். தீரம் வந்து ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட அமைப்பாளர். இப்போ தான் அது 3 மாவட்டமாக போயிடுது, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருந்துட்டு உங்ககிட்ட பணம் வந்துடுது, ரவுடித்தனம் பண்ணுற, கூலிப்படை வச்சிருக்கிற, வீட்டை அவன் அடிக்கிற. நான் உன் மீது 29 வழக்குகள் தொடுத்திருக்கிறேன். நீ தான் A1 அக்யூஸ்டு. நீ ரவுடி இல்லையா? நீ யாரையும் அடிக்கலையா? நீ யாரையும் முடக்கலையா? எல்லா வேலையும் தானே செஞ்சுட்டு இருக்க, தப்பிச்சுன்னு இருக்கிற. இப்போ இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இதில் எழுப்பப்படுதில்லை சார். இப்போ குறிப்பாக அவருடைய இந்த மாதிரியான பேச்சை வந்து இப்போ இளைஞர்களில் எந்த மாதிரியான ஒரு வழி நடத்தும்? இப்போ நாமெல்லாம் வந்து ஒரு வன்னியகுல சத்திரியர்கள், நாமெல்லாம் வந்து நெருப்பில் பிறந்தவங்க, நம்மெல்லாம் வந்து ஒரு புராண பின்னணி நமக்கு இந்தியாவிலே நமக்கு தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு அறிவார்ந்த சமூகம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். நம்மெல்லாம் பெரியாருடைய வருகைக்கு பிறகு நாங்கள் பெரியார் தான் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தும் பொழுது அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை வந்து ஒரு தவறான ஒரு நடத்திக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். ஏங்க அவருடைய இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கால் மார்க்ஸ் இருக்கிறார், கரெக்ட். அடுத்தது பெரியார் இருக்கார், அம்பேத்கர் இருக்கார். ஸோ இவர் அம்பேத்கருக்கு எல்லாருக்கும் 7 இடத்துல சிலை ஒரே நாளில் திறப்பாங்க. ஆனால் வந்து நாங்கள் தான் திறந்தோன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் அவங்களோட சண்டல், முட்டல் மோதல் போக்க கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன இது, நீ பேசி தீர்க்க வேண்டியது தானே. அப்புறம் பெரியாரை பற்றி என்ன பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, எது இருந்தாலும் மூலத்தை பார்த்து மூலத்தை அழிடான்றாரு. ஸோ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சும்மா ஏதோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிலையை வச்சுட்டு அந்த இடம் வந்து பைபாஸ் ரோடு வரும்போது அந்த வழியாக வந்தது. அதுக்கு தடுக்கிறதுக்காக இவர் 3 பேர் சிலையை கொண்டு வந்து அப்போ தானே நிறுவுற, அப்புறம் தானே தள்ளி போகுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. சரி, ராமதாஸ் வந்து யாருக்கும் எதை பற்றி, சரி நீ இந்த முன்னோர்கள் நீ ஏன் வந்துட்டியா? இந்த முன்னோர்கள் நான் சொன்ன 70 பேருடைய புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி நீ பேசுகிறல்ல, யார்? அஞ்சலி அம்மாவில் பேசுறியே. முதல்ல குரல் கொடுத்த அஞ்சலி அம்மாவை சொல்லி பண்ணது யார்? நான் தானே புத்தகம் போட்டேன். 57,000 புத்தகங்கள் போட்டு லைப்ரரிக்கெலாம் அனுப்புனேனே, இலவசமாக அனுப்பியிருக்கேனே. ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் அனுப்புனேனே. SS ராமசாமி படையாச்சி யார்? அவர் தானே முதல்ல வந்து இந்த சமுதாயத்தினுடைய பெரும் தலைவர். அவர் தானே எல்லாம் பண்ணார். அவர் இப்போ மாலை அணிவிக்கிறாரா சார்? மாலை அணிவிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டது. மாலை குற்றச்சாட்டில் அவ எப்படி வருவான்? அவருக்கு என்ன பண்ண மாதிரி அந்த முதல்ல வந்த தலைவர் வந்து வித்துவிட்டான், ஜாதியை வித்துவிட்டான். இவருக்கு வந்து ஒத்தக்கால் செருப்பு அனுப்புங்க, மர்ம உறுப்பு ரோமத்தை அனுப்புங்க, சாரி அனுப்புங்க, இந்த இது சேலை அனுப்புங்க, அப்படி வளையல் அனுப்புங்கலாம் சொன்னார் ராமதாஸ். அது மாதிரி பண்ணான். ஸோ இந்த மாதிரி இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு மற்றவங்களாம் ஓய்ச்சி கட்டிக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுற, ஜாதியை பற்றி பேசுகிற. நீ இந்த ஜாதியே கிடையாது. நான் மீண்டும் குற்றம் சாட்டுவது, ராமதாஸ் நீ இருளர். இப்போ சொல்லுங்க, நீ இருளன் தானே. இருளன் வந்து நீ என்ன எப்படிடா எங்கள் ஜாதிக்கு வந்து நீ வந்து சொல்லணும் தான் நான் கேட்குறோம். சார் ஒரு சின்ன இது, நரிக்குறவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களை வந்து பார்க்குறாங்க. எங்களுக்கு அவர் பிற்படுத்தப்பட்டோர்னா இவருடைய இலாக்கம் அதில் வருது. அப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, எங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, இல்லை மற்ற இது பெனிஃபிட்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட முறையிட்டு மனு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு ப்ரெஸ்ஸில், இது வந்து நான் வந்து நரிக்குறவர்களுக்கு நானே தலைவராக இருந்து அவர்களுக்கானதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறார். அந்த நரிக்குறவர் வந்து அந்த மைக்கை வாங்கிட்டு நல்லா சொல்கிறார். என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, நரிக்குறவருக்கு தலைவனாக என்பவன் நரிக்குற சமுதாயத்திலேருந்து தான் வரணும், நீங்கள் வர முடியாதுங்க.
அதனால் சாரி நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணால் போதும்னு சொன்னாங்க. இப்போ இந்த இளைஞர்களுக்கெல்லாம் அது தெரியல. எல்லாரும் வந்து உணர்ச்சி கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஊரை விட்டு போகிறதும் இல்லை. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு வழி மாதிரி வாங்க மகாபலிபுரம் சுற்றிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வர்றவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் என்ன உற்சாகமானம் கொடுக்குறீங்க, கை செலவுக்கு காசு கொடுக்குறீங்க, வாகனங்கள் கொடுக்குறீங்க, எல்லாம் மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போகிறது தான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ஒரு பனியனை போட்டு ஊர் சண்டை எடுக்கிறதுக்காக பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறது யார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தானே பணம் சொல்கிறாங்க. அடிச்சு வச்சிருக்க கொள்ளையில் கொஞ்சோண்டு ஒரு யானை வாய்க்கு வந்து இது போகுது இல்லையா, ஒரு கவலம் விழுந்தால் எவ்வளோ கோடி எறும்புக்கு, எவ்வளோ 1000 எறும்புக்கு அது தீனி. ஸோ அந்த மாதிரி. ஸோ ராமதாஸ் வந்து ஏங்க இதுமாரி செத்து போனான், நாங்கள் 25 பேர் சொல்கிறான். நான் தான் 25 நான் 21. இப்போ இன்னும் ஒரு ஆள் தியாகியை சேர்த்துக்கிட்டாங்க. யாருன்னா அது வந்து காடு வெட்டி குரூப். இந்த 25 குடும்பமும் ராமதாஸை போய் முறையிடும் போது என்ன சொன்னீங்க, தாலி அறுத்த முண்டச்சிங்களா இங்கே வராதிங்க, ஓடி போவோன்னு துரத்தி விட்டோம். இப்போ தியாகிகளுக்கு அவன் இதுவரையிலும் எதுவும் செய்யலை. சொல்லுங்கள், நான் செஞ்சேன், தியாகிகளுக்கு இதை செஞ்சேன்னு சொல்லுங்கள். ஒன்றும் செய்யலையே. செத்து போன தியாகிகளுக்கு சொல்ல அவனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த மாநாட்டில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சீண்டியது போல் ஒரு வார்த்தை வந்து பிரயோகம் செஞ்சாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். குறிப்பாக நான் வந்து எங்களுடைய இளைஞர்களை வந்து ஒரு வழக்கை கூட வாங்க நான் வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து பக்குவப்படுத்துகிறோம். அதே போல் நான் வந்து அடங்கமறு அத்துமீறலாம் நான் வந்து அந்த மாதிரி வன்முறை பேச்சுகள்லாம் நாங்கள் வந்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இரு சமூக மத்தியிலும் ஒரு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு தமிழ் சமூகம் வந்து நம்ம எல்லாம் ஒன்று கூடி வாழணும் அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாரு, பாமக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாரு. இப்போ இந்த சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையில் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறார், திருமாவளவனை கார்னர் பண்ணுறாரு, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இவன் வந்து எடப்பாடியை பார்க்குறான். இடஒதுக்கீடு கலவரம் நடக்கும்போது கலவரமாக தூண்டி விடுறாங்கல்ல, அப்போ போகும்போது என்ன சொன்ன, எடப்பாடி நாளைக்கு கையெழுத்து போடணும், இல்லை இன்றைக்கே கையெழுத்து போடணும், இல்லைன்னா நடக்குது வேறு. அங்கே அந்த இது செக்ரட்டேரியட்டில் நடந்ததா இல்லைங்களா? அப்போ கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நிருபர் காலை ஏற்றியே வச்சுட்டு போனானுங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்தது, எங்கே இந்த இதுக்கிட்ட இருக்குல்ல பெருங்கலத்தூர், அந்த ஏரியாவில் பெருங்கலத்தூருங்களா, அந்த பெருங்கலத்தூரில் என்ன நடந்தது, அந்த ட்ரெயின் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, யாருன்னே தெரியாது பப்ளிக்கு. இவங்கெல்லாம் பூந்து நடக்கிறாங்க. அவங்க பிடிச்சி வச்ச இதில் இருக்குது இல்லைங்களா, அது என்ன இதுங்க, அந்த திருமண மண்டபத்தில் அடித்து நொறுக்குறாங்க. அந்த மாதிரி ஏற்பட்ட கலவரத்தில் கைதானவர்கள் இதுக்கு வந்து வழக்கு வந்து எவ்வளோ பேர் தெரியுமா, 36,560 பேர்கிட்ட வழக்கு இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அந்த தகராறில். ஸோ இவன் பேர் வழக்கு வானான்னு சொல்கிறவனா, சரி அப்புறம் போராடி வந்து இவன் பேரில் வழக்கு போட்டு, யாராவது வழக்கு போட்டு வந்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? நான் தானே அந்த காலத்துலேருந்து அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணேன். இன்றைக்கு இருக்கிற அளவில் நான் என்ன சொல்கிறேன், இந்த வேலை உங்களுக்கு தானே நான் பொது சொத்து வாரியத்தை வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்துங்க. நீ வச்சிருக்கிற இந்த வன்னியர் பொது சொத்து வாரியத்தை வந்து பேர் மாற்றிக்கினேன், ராமதாஸ் பொது சொத்து வாரியன்னு எல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன், கட்டு சோத்திரை எச்சம் முடிஞ்சிட்டு எழுதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி தானே எல்லாம் பண்ணுறீங்க. இந்த அன்புமணி வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்கள் வந்து வம்பு வழக்கில் வேண்டாம், நாங்கள் போக மாட்டோம், அது மாட்டோம் இது மாட்டோன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவர் என்ன சொல்கிறார் மேடையில், நான் வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறவன், நான் நியாயமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மண்வெட்டி தோலில் போட்டு வேட்டியை மடிச்சு கட்டி ரவுடித்தனம் பண்ணியா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? சார் அவங்க ஒன்று பேசுவாங்க சார், இது வந்து என்னத்தை நான் சொல்கிறது, இந்த ஜாதியினுடைய இது. இப்போ இந்த சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்கள் திருமாவளவன் அவர்களை எப்படி பார்க்குறாங்க? இப்போ ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுதுன்னு நீங்கள் ஒரு அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சமுதாயத்துக்கு அவர் செய்கிறாரு, அதுக்கு நாம என்ன சொல்ல போகிறோம், நல்லதான். ஒரு காலத்தில் வந்து ஒரு சமூக மத்தியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லை, அவங்க 2 பேரும் முதல்ல ஒன்றா இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க. இப்போ வந்து 2 பேரும் ரிப்ட் என்னன்னா, அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, பாமக இந்த பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன். அவர் அரசியலுக்கு எது சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு வேணும்னா அவங்களை எதிர்த்தாலும் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரில கொண்டு போகிறீங்க. நான் ஆரம்பத்திலேருந்து இல்லை, அடிக்கடி சொல்கிறது என்ன, தமிழகம் வந்து வன்னியர்கள் மட்டும் வாழுகின்ற தனி தீவு இல்லை, இதில் எல்லோரும் இருக்கிறார்கள். அதனால் வந்து இணக்கமாக வாழணும், நல்லிணக்கத்தோடு வாழணும், மனிதநேயத்தோடு வாழணும், நம்ம விட்டு கொடுத்து வாழணும். யாராக இருந்தாலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவன் இருந்து அவனுக்காக குரல் கொடுக்கணும். அதுதானே நான் சொல்கிறேன், அதுதானே உண்மை. நீங்கள் என்ன இது உனக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்குது, இதை தான் நான் சொல்கிறேன். இதனால் நான் இதெல்லாம் உண்மை சொல்கிறதுனால யாருக்கு பிடிக்கும்? ஸோ இது மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுறது என்னென்னா, தற்காலிகமான ஒரு எதிர்நிலை முரண்பாடு அப்படி பண்ணால்
இவங்க ஜாதிக்காரங்களாம் ஒன்றா வந்துடுவாங்களாம். இப்போ எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. விரல் நுனியில் இளைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நான் 70 புக்கு எழுதியிருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ ராமதாஸ் வந்து எதுவுமே பண்ணலைன்றதுக்கு இதெல்லாம் இருக்குது. நான் தானே இந்த சமுதாயம் வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக பொது சொத்து வாரியம் 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அதை பயன்படுத்தி வாங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் 10.5% இன்றைக்கு வந்து கொடுக்க காலதாமதமாகலாம், ஆனால் எப்படி கொடுக்காம போக முடியும்? நீதிமன்றம் சொன்னது. இப்போ முதலமைச்சருக்கு மனமில்லை என்று சொல்லுகிறேன். ஏன்னா இவர் வந்து பண்ற பிரச்சனையினால இவரை வச்சு இந்த சமுதாயமே இருக்குதுன்ற மாதிரி தவறான தகவல் நீங்கள் என்றதுக்கு கூடாது. 3 கோடி மக்களுக்காக நீங்க பார்த்து அதை பண்ணுங்க, இதுல 1 பைசா கூட செலவு இல்லை என்று தான் சொல்லுகிறேன். 3வது நல வாரியம், அதுக்கும் வழக்கு இருக்குது. இப்போ வந்து கண்டெம்ட் வழக்கு போட்டிருக்கேன். இது வந்து எப்படின்னா இந்த சீர்மரபினர் மற்றவங்களுக்குலாம் இருக்குது இல்லைங்களா, கல்லர்களுக்குலாம், அந்த மாதிரி வன்னியர்களுக்கு நல வாரியம் வேணும். அதுலேருந்து வர வருமானத்திலேருந்து பட்ஜெட்லேருந்து ஒதுக்கி இவங்களுக்கு மேம்பாட்டிற்காக முன்னேற்றத்துக்காக செய்யணும்னு சொல்கிறோம். இதுதானே நீங்கள் எல்லாம் மேடையில் பேசுகிறீங்க. ஒரு இடம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து எடுக்கிறான் அப்படின்னா இப்போ சொல்கிறீங்களே, பரந்தூருக்கு வந்து பணம் வேண்டாம், நீங்கள் வந்து ஷேர் கொடுங்கண்ணே. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னது, எல்லாம் பதிவானது. அனல் மின் நிலையத்துக்குலாம் நான் இப்படி தான் சொன்னேன். நிச்சயமா சார். இந்த பாமகவினுடைய இந்த சித்திரை முழு நிலவு திருவிழா அதனுடைய பின்னணி அரசியல் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பேச்சினுடைய அந்த அரசியல் பின்னணியை வந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.